வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது பகுதியான ஆடலாம் பாடலாம். இந்த பாடப்பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு. முதல் பகுதி என்ன சொல்லியிருக்காங்க? கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே முதல் அப்புறம் வந்து நே வரைக்கும் உள்ள எழுத்துக்களை வந்து நம்ம இணைக்கணும். எப்படி இணைக்கலாம் பாருங்க, கோடிட்டு நம்ம இணைக்க வேண்டியதுதான். இங்க நான் இணைச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி இணைக்கணும். நீங்க கே கே சே நே டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இணைச்சிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா உங்க மனசுல வந்து ஈஸியா பதிஞ்சிரும். இதே மாதிரி இணைச்சுக்கோங்க. பாருங்க எப்படி இணைச்சிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த படக்காட்சியை நீங்க அழகா நீங்க பார்த்து வீடியோவை நீங்க பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து கவனமா நீங்க இணைச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி கரெக்டா இந்த எழுத்துக்களை வந்து இணைச்சிருங்க. சரி, இப்ப அடுத்த பகுதியை அளிப்போம். நாங்களே படிப்போம், விடையளிப்போம். அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆழ்வினுக்கு தாகம் எடுத்தது, எலுமிச்சையை எடுத்தான், சாறு பிழிந்தான், தண்ணீர் ஊற்றினான், சர்க்கரை கலந்தான், உப்பு போட்டான், குவளையில் ஊற்றினான், சுவைத்து குடித்தான். நம்ம எலுமிச்சை பழச்சாறு குடிப்போம் இல்லையா, அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன வார்த்தைகள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்னென்ன வார்த்தைகள்லாம் இங்க கொடுத்திருக்காங்க? சாறு, உப்பு, தண்ணீர், எடுத்தான், பிழிந்தான், கலந்தான், ஊற்றினான். சரி, இப்ப இதுல ஆழ்வின் சுவைத்து குடித்தது எதுன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். சாறு பிழிந்தான், தண்ணீர் ஊற்றினான், அடுத்தது சர்க்கரை கலந்தான், உப்பு போட்டான், குவளையில் ஊற்றினான், சுவைத்து குடித்தான். அப்ப என்னது? பழச்சாறு. பழச்சாறு தான் பிழிந்தான் இல்லையா? அப்ப பழச்சாறு தான் அவன் என்னது குடிச்சது. சுவைத்து குடித்தது என்னது? எலுமிச்சம்பழ ஜூஸ் தான் குடிச்சிருக்கான். லெமன் ஜூஸ் குடிப்போம்ல, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப பழச்சாறு அப்படிங்கறத இங்க ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ணணும், டிக் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதுவும் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு படக்காட்சியை கொடுத்து கீழே வந்து ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கடலில் நானும் இருந்தேன், ஆவியாகி சென்றேன், மேகமாக திரண்டேன், மழையாக பொழிந்தேன், அருவியாக கொட்டினேன், பாய்ந்து நானும் ஓடினேன், ஓடையாக பிரிந்தேன், ஆறாக சேர்ந்தேன், வளைந்து வளைந்து சென்றேன், கடலில் நானும் கலந்தேன். சரி, இப்ப இதுல கேள்வி கேட்டிருக்காங்க கீழே பாருங்க. தண்ணீர் இறுதியாக எதில் கலந்தது? பாருங்க, இங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்களா பாருங்க, கடலில். உடனே ஆன்சர் என்ன எழுதணும்? கடல். இத்தொடர்கள் அனைத்தும் எதை பற்றியது? இந்த தொடர்கள் எல்லாமே எதை பற்றி இருக்கு? தண்ணீரை பத்தி தான் இருக்கு இல்லைங்களா? சரிங்க குழந்தைங்களா, இப்ப பாருங்க இதுல வந்து படிப்போம் பாடநூலில் அடிக்கோடு இடுவோம்ங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வார்த்தைகள்ல இருந்து நம்ம வந்து கீழே வந்து கேட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். பாருங்க, முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொற்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க வந்து உரல்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல மேல இதே மாதிரி வேற எந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்க குரல்னு ஒரு வார்த்தை இருக்கா? அப்ப முதல் எழுத்தை மாற்றினோன்னு என்ன வருது? குரல்னு வந்துருச்சா? அதை எடுத்து இங்க எழுதி காமிச்சிட்டாங்க. இப்ப அதே மாதிரி எலி அப்படின்னு மேல என்ன இருக்குன்னு பாருங்க. கரெக்ட், இங்க வந்து புலின்னு ஒண்ணு இருக்கா? அதை எடுத்து இங்க எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது இந்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? மூன்றாவது வார்த்தை இங்க பாருங்க. ஏற்றார் அப்படின்னு இருக்கா? இந்த இடத்துல பாருங்க, ஏற்றார் அப்படின்னு இருக்கா? அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது வயல் அப்படிங்கிறதுக்கு இங்க பாருங்க முயல்னு இருக்கா? முதல் எழுத்தை மாற்றினா முயல்னு வருதா? அடுத்தது உதவி, மேல என்ன இருக்கு பாருங்க, பதவி. சரி, இப்ப அடுத்தது பன்றி. அடுத்தது இங்க என்ன இருக்கு பாருங்க, நன்றின்னு இருக்கா? முதல் எழுத்தை மாற்றினா நன்றின்னு வருதா? அடுத்தது சாமை அப்படிங்கிறதுக்கு இங்க அடுத்தது முதல் எழுத்தை மாற்றினா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆமை. அவ்வளவுதான். இந்த மாதிரி இதை எடுத்து இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீட்டா இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க. காவல் உள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க மெதுவா நீங்க பார்க்கணும். இதுல இரவு காவல்னு ஒரு வார்த்தை வருதா? பாருங்க, காவல்னு இதுல வந்திருக்கா? அடுத்து அதை எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அடுத்தது அடை உள்ள சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல பார்க்கணும். அடையாளம் அப்படின்னு வருதா? இதுல வந்து அடைன்னு ஒரு சொல் வருதா? அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது கூர் உள்ள சொல். இந்த இடத்துல பாருங்க, கூர்மை வருதா? அறிவு கூர்மைன்னு மேல எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இதைதான் எடுத்து கீழே எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றா பார்த்து எழுதிக்கணும். படை உள்ள சொல் மேல இருக்கா பாருங்க, படை உள்ள சொல். படை தளபதி. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஓடும் தொடர் அப்படின்னு பாருங்க, கீழே என்ன இருக்கு? மிரண்டு ஓடும். சரிங்களா குழந்தைங்களா?
இப்ப அடுத்தது கடைசி வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? செல்லும் தொடர். செல்லும் அப்படின்னு என்ன கொடுத்திருக்காங்க? மெதுவாக செல்லும். இந்த இடத்துல செல்லும்னு வருதா? இதை தான் கீழே எழுதியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல எழுதிக்கோங்க. உங்களுடைய புக்ல கரெக்டா இதை பார்த்து பொறுமையா இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு மெதுவா நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். எழுத்து எது? கண்டுபிடித்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த படக்காட்சியில வரக்கூடிய இந்த படத்துக்கு என்ன எழுத்து முதல் எழுத்தா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னது? இது சேவல். அப்ப இது கண்டிப்பா எது முதல் வார்த்தை முதல் எழுத்து என்னவா வரும்? இதுக்கு சே. புரியுதுங்களா? அப்ப சே தான் எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? சேன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது மேசை அப்படின்னா உங்களுக்கு வந்து மே அப்படின்னு இங்க எடுத்து எழுதணும். அடுத்தது கேடயம், அதனால கே அப்படின்னு இங்க எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? இது வந்து வேலி, அதனால வேலி அப்படிங்கிறதுக்கு வே அப்படிங்கறத எடுத்து எழுதணும். அடுத்தது தேள், அதனால தேள்ங்கிறதுக்கு முதல் எழுத்து என்னது? தேங்கிறதுனால தேங்கிற எழுத்து எழுதணும். பேருந்து, அதனால இது வந்து பேங்கிற எழுத்து எழுதணும். புரியுதுங்களா? இங்க கொடுத்திருக்கிற இந்த பெட்டியில என்னென்ன எழுத்துக்கள் வந்து இருக்கு நம்ம கண்ணுல பார்த்தோம்னா அந்த எழுத்து என்னன்னு தெரியுது இல்லையா? அதை எடுத்து கீழே எழுதணும். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா? இது கயிறை தான் வச்சிருக்காங்க, ஆனா இது என்ன எழுத்து? ழே. இதை பார்த்து இங்க எழுதணும். இங்க பாருங்க, நான் இந்த பெட்டியில எழுதி இருக்க பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க பொறுமையா பார்த்து ஒவ்வொன்னையும் தனித்தனியா இங்க எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்க, பொறுமையா எழுதுங்க. ரே நே ரே நே அந்த மாதிரி பொறுமையா நீங்க பார்த்து இந்த ஸ்கிரீனை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். பிடித்தவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீங்க எழுதலாம். சரிங்களா? நீங்க என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நீங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இங்க பார்த்து நீங்க எழுதணும். நான் வந்து புதிர் உருவாக்குவேன், நான் வந்து வண்ணம் தீட்டுவேன், சரிங்களா, நடனம் ஆடுவேன் அப்படின்னு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயமோ அதெல்லாம் இங்க எடுத்து நீங்க எழுதலாம். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து இங்க எழுதணும். ஒவ்வொன்னா வரிசையா நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க குழந்தைங்களா, அடுத்தது பார்க்கலாம். இந்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. புலி அரசர் பதவி ஏற்றார், பிற விலங்குகளுக்கு பொறுப்புகளை அளித்தார், யானையாருக்கு படைத்தளபதி பொறுப்பு அளிக்கப்பட்டது, ஆந்தையார் இரவு காவல் அமைச்சர் ஆனார், கழுதை ஆமை முயல் மூவரும் பயனற்றவர்கள் என்றது கரடி. இந்த மாதிரி நீங்க இந்த பத்திய முழுசா ஒரு தடவை படிக்கணும். படிச்சுட்டு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க, எத்தனை வார்த்தைகள் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கறத கணக்கிட்டு இந்த இடத்துல எழுதுங்க. சரிங்களா? இப்ப 40 வார்த்தைகள் நீங்க சரியா படிச்சிருக்கீங்க, தவறு இல்லாம பிழை இல்லாம எத்தனை வார்த்தைகள் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் எத்தனை நிமிஷத்துல அதை படிச்சீங்கிறதையும் நீங்க இங்க எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம் இல்லையா? அந்த பத்தியில கொடுத்த பாட்டினுடைய விளக்கம் தான் அங்க மேல கொடுத்திருந்தது. அந்த பாட்டு தான் இங்க கொடுத்திருக்காங்க. தனித்திறமை, புலியரசர் பதவி ஏற்றார், பொறுப்புகளை பகிர்ந்து அளித்தார் அப்படின்னு இந்த பாட்டை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து கேள்விகள் வந்து கீழே கேட்டிருக்காங்க, நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. காட்டின் அரசர் யாரு? புலி. ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? புலி அரசர் அப்படின்னால என்னது? இங்க புலிதான் வந்து அரசர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன இங்க கேட்டிருக்காங்க? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? காட்டினுடைய அரசர் புலி. ஆந்தையாருக்கு டேஷ் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பாட்டை படிக்கணும். ஆந்தையாருக்கு இரவு காவல் அமைச்சர் ஆனார். ஆந்தையார் இரவு காவல் அமைச்சர் ஆனார். அப்பனா இரவு காவல் அப்படிங்கிற பதவி அவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப பொறுப்பு என்ன கொடுத்திருக்காங்க? இரவு காவல். புரியுதுங்களா? அதை பார்த்து எழுதணும். சரிங்களா? இந்த ஃபில்லப்ல என்ன வருங்கிறத மேல இருக்கிற இந்த பாட்டை நீங்க வச்சு தெரிஞ்சு எழுதணும். நீங்க இந்த ஸ்கிரீனை பொறுமையா வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து பொறுமையா நீங்க இந்த புத்தகத்துல எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்தது விடை எழுதுக நாம பார்க்கலாம். கழுதை ஆமை முயல் மூவரையும் பயனற்றவர்கள் என்று கூறியது யார்? கழுதை ஆமை முயல் மூவரையும் பயனற்றவர்கள் என்று கூறியது கரடி. சரிங்களா? ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? மேல அந்த பாட்டுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கழுதை ஆமை முயல் மூவரும் பயனற்றவர்கள் என்றது கரடி. இதை பார்த்து அப்படியே கீழே எழுத வேண்டியதான் நீங்க. புரியுதுங்களா? பயனற்றவர்கள் என்று கூறியது கரடி. அடுத்தது இரண்டாவது கேள்வி. கழுதை ஆமை முயல் மூவருக்கும் எதன் அடிப்படையில் பொறுப்பு கிடைத்தது? அவரவர் திறமைக்கு ஏற்ப அப்படிங்கிற வார்த்தை மேல அந்த பாட்டுல இருக்கா? அவரவர் திறமைக்கேற்ப பொறுப்பை அளித்தார் புலி அரசர். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா ரெண்டாவது கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு? இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, உன்னுடைய தனித்திறனாக நீ நினைப்பது எது? என்னுடைய தனித்திறனாக நான் நினைப்பது ஓவியம் வரைதல் ஆகும் அப்படிங்கிறது நான் இங்க கொடுத்திருக்கேன். சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
சிறுமி சிறுவன் 2 பேரும் ஒரு கடையில இருக்காங்க. இந்த மிட்டாய் வந்து மிகவும் சுவையாக உள்ளது அப்படின்னு இந்த சிறுமி சொல்றாங்க. அதுக்கு இந்த சிறுவன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல கேக்குறாங்க. ஆமாம், எனக்கும் இந்த மிட்டாய் மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு அந்த சிறுவனும் சொல்றதா நாம இந்த இடத்துல அந்த வாக்கியத்தை வந்து நிறைவு செய்யணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னு தெரியாம இருக்கக்கூடாது. இந்த ஒரு கடைக்கு போனா இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ சாப்பிடும்போது உன்னோட நண்பர்களுக்கு கூட கூட்டிட்டு போனேன்னா அவங்களுக்கும் கொடுப்ப இல்லையா? அப்ப அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. உன் நண்பர்களுக்கும் நீ கொடுக்கும்போது, தோழிகளுக்கும் நீ கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், எனக்கும் இந்த மிட்டாய் மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை தான் நாம இங்க எழுதணும். வாக்கியமா வந்து தொடர் வந்து நிறைவு செய்யணும் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த தொடரை வந்து நம்ம நிறைவு செய்யணும். அடுத்தது அம்மாவும் ஒரு சிறுமியும் அவங்களோட பொண்ணும் வந்து ஒரு பேருந்து நிலையத்துல நின்னுட்டு இருக்காங்க. பேருந்து பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. அடுத்தது சிறுமி அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. பேருந்து பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா அப்படின்னு எழுதுறாங்க. சரிங்களா? இப்ப எப்படி எழுதணும்னு தெரியுதா உங்களுக்கு? பேருந்து பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக அப்படிங்கறத தான் இங்க எழுதியிருக்கோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா அப்படின்னு இங்க எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி எழுதணும்னு? சரிங்க குழந்தைங்களே, இப்போ நீங்க இதை பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. இந்த ஸ்கிரீனை பார்த்து பொறுமையா பாஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த வீடியோவை பார்த்து பொறுமையா பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கோங்க. நீங்க வந்து சொந்த நடையில கொஞ்சம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்பப்ப நீங்க கொஞ்சம் நிறைய எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கியங்களை எப்படி வந்து தொடர் வாக்கியமா நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஈஸியா எழுதலாம். இப்ப நீங்க இதை பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். சிறுவன் வந்து அப்பா கூட பேசுற மாதிரி ஒரு உரையாடல். அத்தை வீட்டிற்கு செல்ல அதிக நேரம் ஆகுமா அப்பா அப்படின்னு அப்பாவை பார்த்து அந்த பையன் வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவருடைய அப்பா வந்து பதில் சொல்றாங்க. இல்லை மகனே, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அத்தை வீட்டிற்கு சென்று விடுவோம். கொஞ்ச நேரத்துல நாம போயிருவோம் அப்படிங்கறதுதான் சரியான வாக்கியத்துல நான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இல்லை மகனே, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அத்தை வீட்டிற்கு சென்று விடுவோம். ஒரு தடவை எழுதினா போதும், சிறிது நேரத்தில் 2 தடவை கொடுத்துட்டாங்க. இல்லை மகனே, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அத்தை வீட்டிற்கு சென்று விடுவோம். பாருங்க, ஒரு தடவை தான் சிறிது நேரத்தில் எழுதணும். இது தெரியாம இந்த இடத்துல வந்திருக்கு, அதை அடிச்சிருங்க. இது இல்ல. இல்லை மகனே, நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அத்தை வீட்டிற்கு சென்று விடுவோம். இதுதான் சரியான பதில். இது கரெக்டா எழுதிக்கோங்க. சரி, இந்த படக்காட்சிக்கு வர வேண்டிய இந்த பில்லப்ஸ்ல என்னென்ன வரணும், வாக்கியங்களை எப்படி நம்ம வந்து நிறைவு செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை ஸ்கிரீனை வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். இப்ப மேல பார்த்த அதே மாதிரியான தொடர்களை இங்க நம்ம எழுதணும். பாருங்க, இவங்க வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த 2 குழந்தைகளையும் காமிச்சிருக்காங்க. இந்த சிறுமி வந்து என்ன சொல்றாங்க? நிறைய கோவை பழங்கள் உள்ளன அப்படின்னு இந்த சிறுமி வந்து சொல்றாங்க. இந்த பாப்பா வந்து சொல்றாங்க. சிறுவன் வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க உடனே? ஆமாம், இவை நன்றாக பழுத்து சிவப்பாக இருக்கின்றன. ஆமா தானே, இங்க பாக்குறதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த பழங்கள்லாம், கோவை பழங்கள் எல்லாமே சிவப்பா இருக்கு அப்படின்னு இந்த தம்பியும் சொல்றதா வந்து இந்த இடத்துல நம்ம இந்த வாக்கியத்தை நிறைவு செஞ்சிருக்கோம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்தது இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வந்து பூக்கடையில வந்து நிக்கிறாங்க. இவங்க ஒரு 2 பசங்க வந்து பூக்கடையில நின்னுட்டு இருக்காங்க. சிறுவனும் சிறுமியும் பூக்களை நெருக்கமாக கட்டியுள்ளார்கள். சிறுவன் வந்து உடனே சொல்றாங்க, பார்க்கவே மிகவும் அழகாகவும் மனமாகவும் இருக்கிறது அப்படின்னு இந்த வாக்கியத்தை நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்யணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி நம்ம வந்து இந்த உரையாடல்களை வந்து நிறைவு செய்யணும், உரையாடல்கள் எப்படி வந்து தொடர் வாக்கியமா நம்ம வந்து கொடுக்கணும், இந்த பில்லப்ஸ்ல எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாக்கியமா நீங்க திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னாலும் பேசும்போது நீங்க பேசுற வார்த்தைகளை வந்து கரெக்டா தமிழ் வார்த்தைகளை எப்படி வந்து உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கும் நம்ம எழுதுற வார்த்தைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த சிறுவன் சிறுமி 2 பேரும் பேசிட்டு இருக்கிற இந்த உரையாடல்களை தெளிவான தமிழ் வார்த்தைகளை போட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அடுத்த படக்காட்சியை நாம இப்ப பார்க்கலாம். சிறுவன் வந்து சொல்றாங்க, அதோ ஊஞ்சல், நான் ஆடப்போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம இந்த மாதிரி பார்க்குக்கு போனா என்ன சொல்லுவோம்? அடி ஊஞ்சல், நம்ம போய் நம்ம வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து யதார்த்த வார்த்தைகள். இது வந்து சரியான தமிழ் வார்த்தை. சரிங்களா? இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்ம தமிழ்ல வந்து எழுதும் போது இப்படிதான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க நிறைய வாக்கியங்களை வந்து உருவாக்கி எழுதுறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பயன்படும். சரிங்களா குழந்தைங்களா? சிறுவன் சொன்ன வார்த்தைக்கு இந்த வாக்கியத்துக்கு
சிறுமி என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. சரி, நானும் உன்னுடன் சேர்ந்து விளையாடுகிறேன் அப்படின்னு இந்த பாப்பா சொல்றதா இந்த இடத்துல நம்ம இந்த வாக்கியத்தை நிறைவு செஞ்சிருக்கோம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இத பார்த்து பொறுமையா நீங்க இந்த ஸ்கிரீனை இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா பார்த்து புத்தகத்துல எழுதிக்கோங்க. அந்த புக்ல நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.